இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அங்காளம்மன் சத்யா இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன நினச்சோன்னாங்க, இதில் பிற்காலத்தில் அதாவது பாதி சேனல் ரன் ஆகும்போது தான் இதில் வருமானம் வருன்றது எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, பிற்காலத்தில் ஏதாவது வருமானம் வந்தால் அத்தா உன் கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு இந்த காசை நாங்கள் செலவு பண்ணுவோம், இல்லை உன் கோயிலுக்கு செலவு பண்ணுவோம். அம்மாவுக்கு என்னங்க ஒரு பூ மாலை, எலுமிச்சம்பழம் மாலை, ஒரு புடவை, அவ்வளோதான். அது போதும் அந்த அம்மாவுக்கு. மற்றதெல்லாம் அவங்க பக்தர்களுக்கு செஞ்சாலே அம்மா ஏற்றுப்பான்றது எங்களோட நம்பிக்கை. அதனால் இந்த சேனலில் பின்னாடி வருமானம் வந்தால் அது உனக்கு தான் ஆத்தா, எனக்குலாம் எதுவுமே தேவையில்லை, இதில் ₹1 எனக்கு தேவையில்லை அம்மா அப்படின்னு தான் நான் வேண்டியும் இருக்கேன். ஆனால் என்னென்னாங்க, 31,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 1 கோடி வியூஸ் தாண்டி போயிடுச்சு, இன்னும் மானிட்டேஷனே ஆகலைங்க என்னோடய சேனல். ஆனால் சில பேர் இதே மாதிரி ஆன்மீக சேனல்கள் 8 லட்சம் வியூஸ் போனவங்க, 35 லட்சம், 25 லட்சம் வியூஸ் போனவங்களுக்குலாம் மானிட்டேஷன் ஆகியிருக்கு. அது ஏன்னு தெரியல. என்னோடய சேனலில் என்ன குறைபாடு இருக்குதுன்னு தெரியலங்க. பாடல்கள் அதிகமாக யூஸ் பண்ணதுனாலே என்னன்னு தெரில. இவ்வளோ கொண்டு வந்த ஆத்தா அந்த மானிட்டேஷன் ஆகிறதுக்கு அவள் தான் வழிவகுப்பா. கண்டிப்பாக அந்த அம்மா செய்வா. செஞ்சால் அந்த பணம் ஏதாவது ஒரு 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 மாதத்துக்கு 2-3 மாதம், ஒரு 4 மாதம் சேர்த்து கூட ஒரு மாதத்துக்கு ஒரு ₹2000 கணக்கில் ஒரு 4 மாதம் சேர்த்து கூட ஒரு ₹8000 அந்த மாதிரி வந்தால் கூட அது எல்லாமே அம்மாவுக்காக நாங்கள் செலவு பண்ணுவோம். இல்லை அதிகப்படியான ஏதாவது இன்கம் ஏதாவது வந்தால் அன்னதானம் போடுறது, இல்லை வேறு ஏதாவது உதவிகள் பக்தர்களுக்கு செய்கிறது அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்ருக்கோம். எல்லாம் அந்த அம்மா தான் வழிவிடணுங்க. கண்டிப்பாக வழிவிடுவான்ற நம்பிக்கை இருக்குது.